ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒன் பீஸ் சாப்டர் 1119ஓட ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் பார்த்துடலாம். ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இந்த வாட்டி அதிகமாகவே இருக்குது. சரி, நம்ம டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் ஒரே இடத்துல லூஃபி அண்ட் போனி கூட அவளோட நீக்கா ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணியிருப்பா. ஸோ அந்த ஸ்டேஜ் எப்படி வந்துச்சுலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து அந்த ஜெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லூஃபி அண்ட் போனியை சேர் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் மார்ஸ் போனியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து சொல்கிறான், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்ஸ் சொல்கிறான். அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறான். லூஃபி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெயன் பலூன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாறுறான். லூஃபி வந்து எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறான்னா, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ அட்டாக் பண்ணாலுமே ரெக்கவர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்கள அடித்து ஏர்லையாச்சும் பறக்க விட்டுறலாம், அப்போயாச்சும் கொஞ்சம் டைம் கேப்பு கிடைக்கும் தப்பிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஃபி எல்லார்ட்டையும் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல லூஃபி சொன்னது கேட்டு சாஞ்சி, போனி, ஃப்ராங்கி அண்ட் லூஃபி இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா மார்ஸை சேர்ந்து ஒரு கம்பைன் அட்டாக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 பேரும் அடித்தா கண்டிப்பாக மார்ஸ் பறந்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த 4 பேரும் கம்பைன் அட்டாக் கொடுக்கும்போது மார்ஸ் பார்த்தீங்கன்னா பறக்கிறானே சொல்லலாம். ஸோ போன சாப்டரில் அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் அட்டாக் பண்ணதும் அந்த டெண்டன் மூசியும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் அகெயின் பார்த்தீங்கன்னா வேக் ஆகுது. எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டெண்டன் மூசியும் பார்த்தீங்கன்னா அகெயின் ப்ராட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வெகாபங்க் சொல்கிறான், எது இன்ஹெரிட் ஆச்சோ அதை பார்த்தீங்கன்னா வில்லுன்னு சொல்கிறோம். இன்ஹெரிட் ஆனதை பார்த்தீங்கன்னா வில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் அந்த வில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒருத்தவங்கள்ட்டேருந்து அந்த ஜென்ரேஷன் மூலமாக அந்த வில் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இந்த வில் ஆஃப் டியை பற்றி தான் இந்த இடத்துல பேச வரான்னு தெரியுது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா பாதியே பார்த்தீங்கன்னா இதுவரை சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிக்கிறான். ஸோ வெகாபங்க் இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிக் மாம் பைரட்ஸில் கொஞ்சம் பேரோட ரியாக்ஷன் வந்து அப்படியே கவர் பண்ணுறாங்க. அண்ட் பேக் டு லூஃபியை காட்டுறாங்க. லூஃபி வந்து போய் ஜூபிட்டர் அட்டாக் பண்ணுறான். வார்குரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்பாப் ஷிப்புக்கு டார்கெட் வச்சுட்டான். ஸோ எல்பாப் ஷிப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வார்குரி நெருங்கிட்டு இருக்கான். போனி பார்த்தீங்கன்னா நீக்கா ஃபார்மில் இருந்தா இல்லையா? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா கிட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா. அவளாட்டி பார்த்தீங்கன்னா இந்த நீக்கா ஃபார்மை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் அந்த போனி பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிருக்கானே சொல்லலாம். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்காங்கடா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லூஃபிக்கு பொருத்தம், அவனுக்கு மட்டுமே பொருத்தமான இந்த நீக்கா ஃபார்மை பார்த்தீங்கன்னா போனிக்கும் தூக்கி கொடுத்து விட்டாங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல போனி யூஸ் பண்ணதும் கொஞ்ச நேரமாச்சும் யூஸ் பண்ணலாம், ஆனால் 1 மினிட் யூஸ் பண்ணால் கூட தெரில. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போனி அகெயின் கிட்டா மாறிட்டா. ஏன்னா அந்த நீக்கா ஃபார்மை பார்த்தீங்கன்னா போனியால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரோபோட் கிட்ட வராங்க. ஏன்ஷியன்ட் ரோபோட் வந்து பாஸ்ட்லேருந்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஏன்ஷியன்ட் ரோபோட் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஞாபகம் வச்சுக்குது. அதாவது ஜாய் பாயோட வாய்ஸ். என்னடா சொல்கிற, ஜாய் பாயோட வாய்ஸா அப்படின்னா ஆமாம். ஏன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் வந்து ஜாய் பாய் பேசினதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குது. ஜாய் பாயோட வாய்ஸை காமிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா இந்த எபிசோடு வர்றதுக்கு எப்படியோ மாத கணக்காயிடும், அது வேறு விஷயம். ஸோ ஜாய் பாய் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜாய் பாய் எமித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது இது ஏன்ஷியன்ட் ரோபோட் கிட்ட தான் நான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். எமித், வென் த டைம் அரைவ்ஸ் யூ மஸ்ட். டைம் வரும்போது நீ கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாய் பாய் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ரோபோட்டை சொல்லியிருக்கான். ஸோ எமித் அப்படிங்கிற பேர் இந்த ஏன்ஷியன்ட் ரோபோட்டோட பேரா அதுக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா ஏன்ஷியன்ட் ரோபோட் தன்னோட பேரை ஜாய் பாய் சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்கலாம் இல்லையா? ஸோ எமித்துங்கிறது அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட்டோட பேராக கூட இருக்கலாம். அதுவும் இல்லாமல் ஜாய் பாய் அந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கான், அதை நம்ம நோட் பண்ணணும். டைம் வரும்போது நீ இதை கண்டிப்பாக பண்ணணும். எதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டலை, ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் பாய் சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ ஜாய் பாய் பார்த்தீங்கன்னா எதையோ இந்த ஏன்ஷியன்ட் ரோபோட்டை சொல்லி டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 800 வருஷம் டைம் பீரியடுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதே டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இப்போயும் போயிட்டுருக்கு. ஸோ ஏன்ஷியன்ட் ரோபோட் ஜாய் பாயோட வாய்ஸை பார்த்து அப்படியே நினச்சி பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா வார்குரியை அட்டாக் பண்ண போகுது. ஸோ வார்குரியை போன சாப்டர் பார்த்தீங்கன்னா வார்குரி ஏன்ஷியன்ட் ரோபோட்டை வந்து அந்த சீயில் அடிச்சு விட்ருப்பான் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் சீலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் எழுந்து வந்து நம்ம வார்குரியை வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல இதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எமித்துங்கிற பேர் தான். ஸோ எமித் அது வந்து இந்த ஏன்ஷியன்ட் ரோபோட்டோட பேராக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஜாய் பாய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்கான்,
டைம் வரும்போது நீ இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 800 வருஷ பீரியடுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னங்க இமோவோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணல, அதாவது ஏன்ஷியன் ரோபோட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கல, ஜாய்பாயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இப்படியே போயிட்டு இருந்தால் சாப்டர் எப்போ தான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரில. சரி வரதை பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பாய்லர்ஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் கவர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.